இந்த சிறுக்கி இப்ப விழுந்துட்டா அந்த பொறுக்கி தட்டி தூக்கிட்டா. சூர்யா அவர்களுடைய 39th ப்ராஜெக்ட் யார் கூட பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்காக லைட்டாக ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற பஸ் என்ன அப்படின்னா, டைரக்டர் பாலா சார் அவருடைய படமான வர்மாவை தான் இப்போ ஆதித்யா வர்மாங்கிற நேமை வந்து ரீநேம் பண்ணி அதை ரீஷூட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து அடுத்து ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து நம்மளுடைய சூர்யா சார் தான் வந்து லீட் ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரின ஒரு டாக் ஒன்று இருக்கு. ஜென்ரலாக பாலா சார் படம் பண்ணுறாங்க அப்படின்னாலே எல்லா ஹீரோஸும் நான் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாலண்டியராக வருவாங்க. அதில் சூர்யா சாரும் வந்து இது கிடையாது. ஏன்னா அவரோட காம்பினேஷனில் ஆல்ரெடி நந்தா பிதாமகன் சொல்லிட்டு 2 படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வர்மா இந்த இஷ்யூ, அதாவது அந்த படம் ரீஷூட் பண்ணுறாங்க அப்படின்னதுக்கப்புறம் பாலா சார் கதை எழுதினோடனே சூர்யா சாருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தெரியப்பட்டு இப்போ அவங்க 2 பேரோட டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் சூர்யா 39 பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது சூர்யா அவர்களுடைய 2D என்டர்டெயின்மெண்ட் தான். அண்ட் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்ங்கிற மாதிரியான ஒரு டாக், ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து கிளம்பி இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ சூர்யா 36 NGK May 31st ரிலீஸ் கன்ஃபார்ம் தான். அண்ட் சூர்யா 37 காப்பான் அதுவும் வந்து மே ஆர் மே நாட் பி ஆகஸ்ட் எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆயிரும். ஸோ ட்ரேட் சோர்ஸ் இல்லை நம்ம இண்டஸ்ட்ரி வச்சு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி ஆகஸ்ட் 30th வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இன்னும் லைட்டாக அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வரல. அதுக்கடுத்து சூர்யா 38 அதனுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஃபுல் ஸ்விங்கில் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சுதா கொங்கரா ப்ராஜெக்ட் அண்ட் ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவருடைய அந்த மியூசிக்கல் கம்போசிஷன் டியூன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு. சூர்யா சாரும் கேட்டு அவருக்கு ஒரு கிஃப்ட்டும் பண்ணியிருக்காரு. அதையும் அவர் ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ அடுத்து எல்லாரோட டார்கெட்டும் சூர்யா 39 மேலே தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளம்பின பஸ் என்ன அப்படின்னா, சூர்யா அவர்கள் அடுத்து ஹரி அவர்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு. அதை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. அதுதான் சூர்யா 39. அப்புறம் ஹரி சார் வந்து ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல வந்து சூர்யா சார் நீங்க படம் பண்ணுவீங்களா நம்ம ஜிவிஎம் அதாவது கௌதம் வாசுதேவ மேனன் சார்ட்ட கேட்டதுக்கு ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு, மோஸ்ட் ப்ராபப்லி நாங்கள் நெக்ஸ்ட் இயர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து சூர்யா 39ங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுடைய சிறுத்தை சிவா அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா சார் வச்சு ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக் ஒன்று போனதாக சொன்னாங்க. இப்போ பாலா சார். ஸோ இந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக அவங்க படங்கள் எல்லாமே வசூல் மலையை நல்லாவே சம்பாதிக்கும். அண்ட் சூர்யா சார் இவங்க 4 பேரோட படங்களுக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு கேரக்டராக தான் இருப்பார். ஏன்னா ஒரு வேர்சடைல் ஆக்டர் இல்லை. ஸோ அதனால் 4 பேரோட கதைகளும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து அடாப்ட் பண்ணி நடிக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு பர்சனாலிட்டி தான் நம்மளுடைய சூர்யானா. ஸோ சூர்யானா யார் கூட வந்து கை கோர்த்து படம் பண்ணணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க? சூர்யா 39 யார் கூட பண்ணால் நல்லா இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அந்த இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று பஸ் கிரியேட் ஆச்சுல பாலா சாரோட, அவங்க 2 பேரும் காம்பினேஷனில் ஒரு படம் சூர்யா 39 வந்தால் நல்லா இருக்கும். அதுவும் நம்ம பாலா சார் நாச்சியார் வந்து கொஞ்சம் அர்பன் சைடு வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி அந்த ரூரல் சைடில் ஒன்று பண்ணுவார் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ சூர்யா 39 சூர்யானா யார் கூட கை கோர்க்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சினிமா அப்டேட் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி சினிமா அப்டேட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் nettv4u.com ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கலாம்.